ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு CSS சீரிஸ். லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம மார்ஜினை பத்தி பார்த்துப்போம். இந்த வீடியோல வந்து பேடிங்கை பத்தி கவர் பண்ணலாம். நீங்க லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. விச் இஸ் மார்ஜின் கான்செப்ட். அந்த மார்ஜின் கான்செப்ட் புரிஞ்சாதான் உங்களுக்கு பேடிங் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ மார்ஜின் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, ஒரு எலிமெண்ட்டை சுத்தி நம்மளுக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்றதுக்கு வந்து மார்ஜின் வந்து யூஸ் பண்றாங்க. பேடிங் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, எலிமெண்ட்டுக்குள்ள இருக்கிற கன்டென்ட்டுக்கு ஸ்பேசிங் வேணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க பேடிங் யூஸ் பண்ணலாம். இப்ப மார்ஜினுக்கும் பேடிங்க்கும் என்ன வித்தியாசம்னா, மார்ஜின் வந்து எலிமெண்ட்ட சுத்தி ஸ்பேஸ் கிரியேட் பண்ணும். ஆனா பேடிங் வந்து எலிமெண்ட்குள்ள இருக்கிற கன்டென்ட்ட சுத்தி உங்களுக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணும். ஸோ 2யும் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. 2மே டிஃபரெண்ட் தான். ஆனா இது 2த்துக்கும் என்ன சிமிலாரிட்டினா 2மே ஸ்பேஸ் கிரியேட் பண்ணும். அது ஒண்ணே ஒண்ணு தான் சிமிலாரிட்டி. பட் டோட்டலி டிஃபரெண்ட் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு எப்ப புரிய வரும்னா, ஒன்ஸ் நீங்க பாக்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வந்துரும். ஓகே. ஸோ அது வந்து அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம் பாக்ஸ் மாடல் என்னன்ட்டு. இப்ப பேடிங் வந்து பத்தி பார்க்கலாம். ஸோ பேடிங் நான் என்ன சொன்னேன், ஒரு எலிமெண்ட் கன்டென்ட்ட சுத்தி ஸ்பேஸ் கிரியேட் பண்றது. அதாவது கன்டென்ட்ட சுத்தி நமக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்றது. இப்ப இங்க ஹெலோ வேர்ல்டுன்னு இருக்கு இல்லையா? இந்த ஹெலோ வேர்ல்டு சுத்தி எனக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணும். மார்ஜின் என்ன பண்ணும்னா, இந்த ஹோல் எலிமெண்ட்டுக்கு சுத்தி ஸ்பேஸ் கிரியேட் பண்ணும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே. இப்ப ஆஸ் இட் இஸ் மார்ஜின் மாரியே தான். நம்ம வந்து மார்ஜின்ல வந்து பார்த்தீங்கன்னா, டாப், லெஃப்ட், ரைட்லாம் பண்ணியிருப்போம் இல்லையா? அதே மாரி இதுக்கும் தான். ஸோ இப்போ வந்து நான் வந்து H1 டேக் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து பேடிங் டாப் எடுத்துக்கிறேன். அதில வந்து ஒரு 20 பிக்சல்ஸ் ஆட் பண்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 20 பிக்சல்ஸ் டாப்ல வந்து எனக்கு பேடிங் ஆட் ஆயிருச்சு. பட் இது டெக்ஸ்ட்ட சுத்தி தான் இருக்கு. எலிமெண்ட் சுத்தி ஆகல. பிகாஸ் வி ஆர் யூசிங் பேடிங். பேடிங் யூஸ் பண்றதுனால, நம்மளுக்கு அந்த கன்டென்ட்க்கு உள்ள இருக்கிற டாப் ஸ்பேஸ் மட்டும் 20 பிக்சல்ஸ் ஆயிருக்கு. ஸோ இதே மாரி நீங்க வந்து உங்கனால வந்து பேடிங் லெஃப்ட் அண்ட் ரைட், பாட்டம் எது வேணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து பேடிங் லெஃப்ட் பண்றேன். பேடிங் லெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 40 பிக்சல்ஸ் ஆட் பண்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 40 பிக்சல் லெஃப்ட்ல வந்து கேப் வந்துருச்சு. கன்டென்ட்ட சுத்தி. ஓகே. ஸோ இதே மாரி நீங்க வந்து உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். லெஃப்ட் டு ரைட்டுக்கும், பாட்டத்துக்கும். ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டீஸ் பார்க்கலாம். ஆஸ் இட் இஸ் நம்ம மார்ஜின் பார்த்த ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டீஸ் தான் இங்க நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இது எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு ஜஸ்ட் வெறும் பேடிங் மட்டும் குடுக்குறேன். ஸோ பேடிங் இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 25 பிக்சல்ஸ் குடுக்குறேன். ஸோ இந்த 25 பிக்சல்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன மென்ஷன் பண்றேன்னா, டாப், பேடிங் டாப். நெக்ஸ்ட் வந்து ரைட். ஸோ ரைட்டுக்கு நான் 50 பிக்சல்ஸ் தரேன். அதே மாரி நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டம். அதுக்கு பாட்டத்துக்கு 75 பிக்சல்ஸ். அதுக்கப்புறம் ஃபைனலா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, லெஃப்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா 25 பிக்சல்ஸ், ரைட்ல ரைட்ல சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா 50 பிக்சல்ஸ் ஆயிருக்கு. அப்புறம் பாட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா 75 பிக்சல்ஸ். இங்க வந்து பார்த்தீங்கன்னா 100 பிக்சல்ஸ் கேப். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு 4 வேல்யூமே டிஃபரெண்ட்டா இருந்துச்சுன்னா, இந்த ப்ராப்பர்ட்டிய நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 3 ப்ராப்பர்ட்டீஸ். அதாவது இந்த 3 ப்ராப்பர்ட்டீஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, உங்களுக்கு லெஃப்ட் டு ரைட் பேடிங் வந்து வேல்யூஸ் வந்து சேமா இருந்துச்சுன்னா, இது யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, ஸோ இந்த மாரி தான். இப்ப 25 பிக்சல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டாப். இந்த 50 பிக்சல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் அண்ட் ரைட். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனலா இருக்கிறது பாட்டம். இப்ப வந்து பாட்டம் பார்த்தீங்கன்னா, எனக்கு 300 பிக்சல் இருக்கிறனால எனக்கு ஸ்க்ரோல் பார் வந்து எனக்கு கீழ கன்டென்ட் மூவ் ஆயிருச்சு. ஓகே. இத சுத்தி எனக்கு நெறைய ஸ்பேஸ் இருக்கு இப்ப. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து அ ஒரு வேல்யூ கான்ஸ்டன்ட்டா இருந்துச்சு. மீதி வேல்யூ உங்களுக்கு டிஃபரெண்ட்டா இருந்துச்சுன்னா, அதாவது ரைட் அண்ட் லெஃப்ட் கான்ஸ்டன்ட்டா இருந்து, உங்களுக்கு டாப்பும், பாட்டமும் டிஃபரெண்ட் வேல்யூ இருந்துச்சுன்னா, இந்த ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, 2 வேல்யூஸ். அந்த 2 வேல்யூஸ் எதுக்குன்னா, டாப்பும், பாட்டமும் உங்களுக்கு வேல்யூஸ் கான்ஸ்டன்ட்டா இருக்கு. லெஃப்ட் அண்ட் ரைட் உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டா இருக்குன்னா, இந்த வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 25 பிக்சல்ஸ். அதுக்கப்புறம் 50 பிக்சல்ஸ் நான் என்டர் பண்றேன்னா, இந்த 25 பிக்சல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டாப், பாட்டம். அதே மாரி இந்த 50 பிக்சல்ஸ் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் அண்ட் ரைட். இத சுத்தி ஸ்பேஸ் உங்களுக்கு கன்டென்ட்ட சுத்தி இருக்கும். ஓகே. எலிமெண்ட்ட சுத்தி கிடையாது. ஓகே. ஃபைனல்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் சிங்கிள் வேல்யூ. இந்த சிங்கிள் வேல்யூ எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, 4 சைடுமே எனக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூஸ், கான்ஸ்டன்ட் ஸ்பேசிங் வேணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாரி சிங்கிள் வேல்யூ குடுத்தீங்கன்னா, 25 பிக்சல் குடுத்தீங்கன்னா, டாப், லெஃப்ட், ரைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 25 பிக்சல்ஸ்குள்ள கேப் உங்களுக்கு ஃபில் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேடிங். ஓகே. பேடிங் மூவ் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட் ஹைட் அண்ட் விட்த்த பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பாக்ஸ் மாடல் பத்தி பார்ப்போம். அப்போ உங்களுக்கு பேடிங்க்கு மார்ஜின், பார்டர் இத சுத்தி என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியரா புரியும். நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஹைட் அண்ட் விட்த்த பத்தி பார்க்கலாம்.